எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர் 2 டீமுமே ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஆர்ஆர் வந்து அந்த கொஞ்சம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கம்பேரிங் டு எல்எஸ்ஜி. பட் எல்எஸ்ஜியுமே பெருசா வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மிட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வந்து அங்கங்க ஒரு வின்ஸ், ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தாலும் ஓவரால் ஒரு டீம் யூனிட்டா நல்லா விளையாடலையோன்னு எனக்கு தோணுது. சில பிக்ஸும் இருக்காங்க, திக்வேஷ் ராத்தி அண்ட் நம்ம பதோனிலாம் ஓரளவு இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவங்களோட அந்த மெயின் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ல இருந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரல. அவங்களுக்குமே அந்த ஓப்பனிங் கன்சர்ன் இருக்கு. ஓப்பனிங் ஆடுற மேட்ச்க்கு மேட்ச் மாத்தி பாக்குறாங்க, பட் செட் ஆகல. அந்த அதர் ஹேண்ட் ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். லைக் ஓப்பனிங்ல ஈவன் தோ பிக் ஹிட்டர்ஸ் லைக் சஞ்சு சாம்சன் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்தாலுமே பெருசா ரன்ஸ் வரல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓரளவு சுமாரா விளையாடுறாரு, பட் சஞ்சு அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. அண்ட் போன சீசன்ல 570+ ரன்ஸ் அடிச்ச ரியான் பராக் இந்த சீசன் ஆஃப் சீசனா இருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப நம்பி எடுத்த மெயின் பவுலரா இருக்கிற ஜோப்ரா ஆர்ச்சருக்கும் ஒரு மேட்ச் விழுகுது, ஒரு மேட்ச் விழுவ மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஆர்ஆருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் எல்எஸ்ஜி அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் அதை சேஞ்ச் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச்